லாஸ்ட் வீடியோல பைத்தானோட இன்ஸ்டாலேஷன்னா என்னன்னு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல பைத்தானோட டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஹே கைஸ், திஸ் இஸ் மோனிஷா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னால் என்னன்றதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரலாக அது ஒரு மெமரி லொக்கேஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைத்தானில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த 10 டேரெக்டாக வெறும் 10 அப்படின்னு கொடுத்துட முடியாது. உள்ள அதுக்கு ஒரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி தான் நம்ம அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அந்த நேம் பேக்ரவுண்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி லொக்கேஷனை போய் கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெமரி லொக்கேஷனுக்கான நேம் தான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மெமரி லொக்கேஷனுக்கான நேம் தான் ஏ. அந்த அதுக்குள்ளே வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூஸ் தான் அந்த ஏன்ற நேம்குள்ளே ஸ்டோர் ஆகுதுன்ற மாதிரி நமக்கு கன்சிடர் ஆகும். ஸோ அதனால தான் வேரியபிள்ஸ் எப்போவுமே மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். லைக் நியூமரிக்னா இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃப்ளோட்டு, அடுத்து டிக்ஷனரி, பூலியன், செட்டு, சீக்வன்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் திங் நியூமரிக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, லைக் எப்போல்லாம் நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் லைக் வேரியபிள்ஸ் இன் த சென்ஸ் லைக் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஃப்ளோட் இருக்கு இல்லைங்களா? ஃப்ளோட் அப்படின்னா லைக் எப்போப்பெல்லாம் நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோமோ, அதாவது 5.2 3.4 4.3 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமோ இதெல்லாம் நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1+3 கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் மேக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கான்னு தெரில. அதில் வந்து இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட்னு சொல்லிட்டு ரெண்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். லைக் இந்த மெட்ரிக்ஸ் அப்படின்னா மெட்ரிக்ஸ் இதெல்லாம் எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம். ஸோ இது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறதுல தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் இங்கே நம்ம பைத்தானில் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இஃப் இன்கேஸ் ரேர் கேசஸில் தான் நம்ம இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நியூமரிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்னென்னா, டிக்ஷனரிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிக்ஷனரியில் என்ன ஞாபகம் வரணும்னா, இட் இஸ் அ கீ வேல்யூ பேர் எலமெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஓகேவா? கீயையும் வேல்யூவையும் நம்ம பேர் பண்ணுவோம். அது என்ன கீ வேல்யூன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லைக் இந்த கேர்லி பிரேசஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன், லைக் இது பாருங்கள், 1 is to fruits and then 2 is to vegetables, 3 is to seeds அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ 3 இஸ் டு சீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸாக நம்ம பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ்க்குள்ள ரெண்டு வேல்யூஸையும் நம்ம பேர் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இங்கே நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம். ஸோ இது பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் என்னென்னா இந்த கோலன்ற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஒரு பேர் முடிஞ்சதுக்கப்புறம் கமா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பேர் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் பைத்தனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சீட்ஸு, இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேட்டா டைப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நம்ம டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலியன் பொறுத்தவரை உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அவுட்புட்டில் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் வருது அப்படின்னா அது தான் நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேறு எந்த அவுட்புட்டும் இங்கே வராது. ட்ரூ இல்லை ஃபால்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா செட். ஸோ செட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செட்டை நம்ம அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் இன் த சென்ஸ் இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் நம்ம அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லைக் இப்போ ஆப்பிள், பனானா, செரி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவுட்புட்டில் ரன் பண்ணும்போது இது வந்து எப்படின்னா லைக் ஆர்டர் வந்து ஈவனாக இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். அதாவது பனானா, செரி, ஆப்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து சீக்வன்ஸ் டைப். இதில் நம்ம ஸ்ட்ரிங்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். டெக்ஸ்ட் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நம்ம மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மியூட்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து எப்போல்லாம் நம்ம வேல்யூஸ் கொடுக்கும்போது இப்போ இன்கேஸ் நான் இது வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி உள்ள வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு நியூ ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த எலமெண்ட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு என்னால் தாராளமாக இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டை நமக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம மியூட்டபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் இன்டர்வியூ கொஷின் ஆல்சோ. ஸோ பேசிக்காக ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள்னு இப்போ வரையும் கேட்டுட்டு இருக்க ஒரு கொஷின். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டப்பிள். டப்பிள் பொறுத்தவரையும் இந்த நம்ம இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட்னு இது வந்து கர்வ் ப்ராக்கெட்னு சொல்லலாம், இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட்னு சொல்லலாம். இது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் அங்கே எப்படி மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ இங்கே இம்மியூட்டபிள் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ என்ன நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான். அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது முடியாது. ஓகேவா? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் டேட்டா டைப்பில் வரும். ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான் எடுத்தோன்னே. ஸோ வேரியபிள்ங்கும் போது நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லைக் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் அது இல்லாமல் ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அண்ட் தென் என்னென்னலாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது எங்கேயும். அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வெறும் சிம்பிளாக லைக் டாலர், பர்சன்டேஜ், கம்மா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எங்கேயும் தனியாக கொடுக்கக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயம் கொடுக்கக்கூடாது. அது என்னன்றதை நான் இடையில போடும்போது கோடிங் போடும்போது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ரன் பண்ணணும், இந்த 5 எனக்கு அவுட்புட்டில் என்ன இதை கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுப்போம். அது மாதிரி எப்போவுமே பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட் மட்டும்தான் வரணும், வேறு எதையும் மாற்றக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் கோடிங்கில் உங்களுக்கு எப்பப்போலாம் இந்த மாதிரி வயலட் கலரில் இந்த கோட் ஐ மீன் இந்த வேர்ட் சேஞ்ச் ஆகுதோ இதை வந்து நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பைத்தனில். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். வந்துருச்சா என்னோட அவுட்புட் 5ன்னு. இஃப் இன்கேஸ் இதை நான் ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா லைக் இப்போ 5.4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். மாறிச்சா? சரி, நார்மலாக இது ரன் பண்ணுறதுலாம் ஓகே மேம். இது டேட்டா டைப் வந்து இது ஃப்ளோட்டு, இது இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் நான் சிஸ்டம்க்கு தெரியணுமா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு தெரியும். ஸோ அந்த டைப்புங்கிறது எதை மீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை மீன் பண்ணும். ஓகேவா? டேட்டா டைப் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மீன் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த டைப்புங்கிறது. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு இது எப்படி எனக்கு வந்திருக்கு 5.4ங்கிறது என்னோட இன்புட்டு. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஏங்கிறதுனால இது ரன் ஆயிடுச்சு. அடுத்த டைப் ஏங்கிறது என்ன என்னோட டேட்டா டைப்பு. ஸோ அதனால உங்களுக்கு கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு ரன் ஆகுது. இந்த கிளாஸ் இன்சென்ஸ் மேலே கொடுத்துருக்கேன் அந்த பர்டிகுலர் திங்கை தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. ஓகேவா? அண்ட் நான் அந்த மாதிரி வேரியபிள் நேம் இன்னொன்று ஒன்று கூட கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? லைக் அதில் இதுவும் ஒன்று. இதுதான் அந்த மெயின் திங். லைக் இந்த ஃப்ளோட் இந்த மாதிரி வருது இல்லையா அவுட்புட்டில். ஸோ இது வந்து போக போக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீஜர்னா ஃபுல்லாக இன்டீஜர்னு வராது, இன்ட்டுன்னு வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். இன்ட்டுன்னு வருதா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேரியபிளில் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + 3j. இந்த ஜேங்கிறது அது மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கணும், வேறு எந்த அல்ஃபபெட்டையும் மாறிடக்கூடாது. வந்துருச்சா காம்ப்ளெக்ஸ்னு? அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லியிருந்தேன் கர்லி பிரேசஸ் அண்ட் தென் இது கீ வேல்யூ பேரலமெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டு வேல்யூஸாக பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நான் ஃப்ரூட்ஸ் கோலன் மேங்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஒரு பேர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது ஒரு பேர் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் 2 பேர் கொடுத்துருக்கேன். 2 பேர் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். வந்துருச்சா? கொடுத்துருக்க வேல்யூ ப்ளஸ் அதோட டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து செட் பார்க்கலாம். ஸோ செட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அன்ஆர்டர் கலெக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அண்ட் மேங்கோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் இது அன்ஆர்டர் கலெக்ஷன் ஒரு ஆர்டரில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் நான் என்ன கொடுத்துருந்தேன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மேங்கோன்னு கொடுத்துருந்தேன். அவுட்புட் என்ன வந்திருக்கு மேங்கோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக? இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் அகைன் என்னோடது மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவையும் ரன் பண்ணும் போதும் டிஃபால்ட்டாக அதுவே சேஞ்ச் ஆகும். அதை தான் இங்கே என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் ஸ்ட்ரிங் பார்த்துருந்தோமா? ஸோ ஸ்ட்ரிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேர்ட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பர்டிகுலர் வேர்ட் கொடுத்துறேன் அந்த ஸ்ட்ரிங்கும் போது எஸ்டிஆர் அப்படின்னு வரும். அடுத்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட் அப்படிங்கும் போது அது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் இன்டீஜர்ஸில் கொடுக்குறேன் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி ஆட் பண்ணலான்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் நேமை கொடுத்துக்கணும். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு எந்த பொசிஷனில் எனக்கு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆட் பண்ணணும்னு கொடுத்துட்டு நான் வந்து 56 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். பாருங்க 56 வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் தானே மேம் கொடுத்துருந்தோம், ஏன் செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். பட் இதில் பர்டிகுலர் பைத்தானில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணும்போது எப்படி கவுண்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் ஜீரோலேருந்து தான் டிஃபால்ட்டாக கவுண்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு 0 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தானே உங்களுக்கு 56 வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம லிஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். இப்போ டப்பிள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ டப்பிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எரர் வருதா? டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட்னு வருதுங்களா? ஸோ எனி அசைன்மெண்ட்டையுமே எனி ஐட்டமையுமே உள்ளே வந்து அசைன் பண்ணிக்க முடியாது. டிஃபால்ட்டாக என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். வந்துருச்சா டப்பிள்னு? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேட்டா டைப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டேட்டா டைப்ஸுங்கிறது ஒன் ஆஃப் பேசிக் திங் பைத்தானில். அண்ட் இது இன்டர்வியூஸ்லையுமே இப்போ வரையுமே கேட்டுட்டு இருக்க ஒன் ஆஃப் மெயின் திங். ஸோ இதில் வந்து எல்லாமே எப்படி எப்படி கான்செப்ட் ஒர்க் பண்ணுறோம் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா, பை பை.